நான் தனிக்குடித்தனம் போனது சரிதான். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. நம்ம மேரேஜ் ஆச்சுன்னா நம்ம தனியா தான் இருக்கணும். கேவலம் தெரியுமா? அது எனக்கு யாரு மதர் இன் லா எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. இப்ப நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் பழக்க வழக்கத்துல வளர்ந்துருப்போம். எனக்கு வரப்போற பார்ட்னர் வந்து ஒரு செட் ஆஃப் பழக்க வழக்கத்துல வளர்ந்துருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, நாங்க தனியா போகும்போது நான் எங்க 2 பேரும் நான் ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சேர்ந்து எங்க வீட்டுக்கு ஒரு செட் ஆஃப் பழக்க வழக்கங்கள் வச்சு நாங்க இருப்போம். அதனால எனக்கு அவங்க கூட சண்டை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மியூச்சுவலா இப்ப நாங்க அப்படிதான் இருக்கோம். எங்க பேரண்ட்ஸ் அண்ட் லாஸ்க்கு எந்த ஒரு ஆட்சேபனுமே இல்லை. நாங்களும் அப்படிதான் இருக்கோம். இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு குடும்பத்தை சிறப்பா நடத்துறதுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இதுவே நான் அவங்க அங்கிள் ஆண்டி கூட இருந்தா அப்படின்னா அவங்க வந்து எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. அதுங்க பேர் இப்ப என்னோட பார்ட்னர் அவங்க செய்ய விடுவாங்களான்னு கேட்டா அது டவுட். ஆனா இப்ப நாங்க தனியா இருக்கும்போது 2 பேருமே எல்லா வேலையும் ஈக்குவலா ஷேர் பண்றோம். அதேதான். அது வந்து ஒரு நல்ல வே ஆஃப் கம்யூனிகேஷன் எங்க 2 பேருக்கு கொடுக்குது. அதனால அது நான் பெட்டர்னு பாக்குறேன்.